இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா நீ அந்த பாக்ஸ பத்தி ஸ்கோர் பாக்ஸ பத்தி பேசுறாங்க. வாழ்நாளெல்லாம் கன்னி பெண்களை ஏறெடுத்தும் பார்க்காத கட்டிடம் காளை புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். This video sponsored by வேற யாரும் இல்ல, நாங்க தான். நான் வந்து சேனல் ஆரம்பிச்சு ஒரு 4-5 வருஷமா ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். கிடைக்கவே மாட்டேங்குது. காரணம் என்னன்னா நம்ம கூட சேர்ந்திருக்க சேர்க்கைகள் அந்த மாதிரி. ஏன்டா அப்படி பாக்குற? நம்ம வந்து பாசிட்டிவா இருந்தாலும் நம்ம உள்ளர வந்து ஒரு நெகட்டிவ் வைப் ஓடி நமக்குள்ள இல்ல உங்களுக்குள்ள இருக்கு. இல்லடா என்னன்னா அதனால நான் சில நேரம் கூப்பிடறப்ப நீங்களும் வர மாட்டேங்கிறீங்கல்ல. அது நான் வரும்போதெல்லாம் நீ கறி இருந்து மாமா வீட்டுல விசேஷம் மாமா பொண்ணு வந்து நீ கிளம்பி ஓடி போயிருக்கல. அதனால வந்து பண்ண முடியல. அதனால உன்னைய உற்சாகப்படுத்துற விதமா உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு அந்த பேகை முதல்ல காட்டுங்க. பேக் அது என்னன்னு சொல்லு, அதுக்கப்புறம் நான் வந்து தரேன். என்னவா இருக்கும் அதை கெஸ் பண்ணி சொல்றதுக்கு கஷ்டம் தானே. அது என்னவா இருக்கும் அதை கெஸ் பண்ணுங்க. பாரதியா 2 minutes மாடு வந்துருச்சு, வரட்டு வரும். என்னவா இருக்கும் இந்த கெஸ் பண்ணிக்க. நம்ம சேனலுக்காக ஒரு கேமரா எடுத்துருக்கலாம். வாய்ப்பு இல்லை. கேமரா எடுக்க இல்லை, கேமரா எடுக்கிற அளவுக்கு நம்ம சேனல்ல வருமானமே இல்லை. சரி ஒரு கோப்ரோ வாய்ப்பு இல்லை. ரெண்டு ஒன்று தானே, கேமரா கோப்ரோ எல்லாம் ஒன்று தானே. இல்லை கோப்ரோ நம்ம நார்மலாக சும்மா சின்னதாக இருக்கும், நம்ம அது பிரச்சனை கிடையாது. இல்லை கோப்ரோ கம்மி தான். இல்லை கோப்ரோ இல்லை. ஒரு ஸ்டாண்டு இல்லை, வாய்ப்பு இல்லை. மெழுகுபதி ஸ்டாண்டு கூட வாங்க முடியாது. இல்லை வருமானம் வந்தா தானே வீடியோ போட்டா வருமானம். அப்படி என்னதான் அந்த சர்ப்ரைஸ் இருக்குடா. சர்ப்ரைஸ் காட்டுக்கடை உன்னைய உற்சாகப்படுத்துற அளவுக்கு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் எந்த தப்பு பண்ண மாட்டேன்னு வேண்டிக்கிட்டு கயிறு போட்டிருக்கேன். அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. அப்ப இது வரைக்கும் தப்பா பண்ணியேன். இல்ல தப்பு பண்ணியிருந்தாலும் இதுக்கப்புறம் எந்த தப்பு பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக. தப்பு பண்ணா என்ன தப்பு பண்ண? ஆனா அந்த மாட்டிக்கிட்டான் நினைக்கிற மாதிரி இல்ல. இதுக்கு முன்னாடி அப்ப என்ன தப்பு பண்ணிட்டு இல்ல? குடிக்கிறது, பொம்பளை நமக்கு அந்த மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தேன். இப்ப அதை வந்து டோட்டலா அப்படியே ஸ்டாப் பண்ணிடலாம் இருக்கேன். ஸ்டாப் பண்ணிட்டேன். அப்ப குடிக்க மாட்டேன். இனிமே குடிக்கவே மாட்டேன். ஒரு கிரீன் லேபிள் ஃபுல்டா நான் மட்டும் குடிக்கிறேன்டா. காட்டுனேன் கை தவுத்துறேன். கிரீன் லேபிள்டா மட்டன் சிக்கா கிரீன் லேபிள்டா ஒரு கை தவுத்துறேன். இல்ல நீ கயிறு கட்டிக்கப்பா. இல்ல இது சும்மா ரேவதி ஸ்டோர்ல வாங்கி கட்டினேன். ரேவதி ஸ்டோர் வேண்டிக்கிட்டுலாம் கட்டல. வேண்டி போய் மாட்டை வரட்டிட்டு போ. சர்ப்ரைஸ் எடுத்து வைக்கிறேன். மாடு வரட்ட விடுங்க. போ போய் மாட்டை வரட்டிடுங்க. ஒரே டூன் மாட்டை மட்டும் வரட்டிட்டு வந்துடுறேன். நீ மாடு மேய்க்கதான்டா லாய்க்கு. மாடு மேய்ச்சாலாம் இப்ப என்னென்ன வாங்கியிருக்காங்க தெரியுமா? என்ன வாங்கியிருக்காங்க? அதாவது கம்ப்ளோஸ் ஒண்ணுமே இல்லைங்க, எதுவுமே இல்லை. ஆக்சுவலாக உனக்கு ஒரு புது ஃபோன் வாங்கியிருக்கோம். இதுதான் இது அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்து ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் இருக்கு. இதுதான் வந்து சர்ப்ரைஸு. என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார் மாஸ்டர் புல்லட் பாண்டி. இதோ வந்து விட்டார். நம்ம லெவலுக்குலாம் இது வந்து அந்த அளவுக்கு ஒருத்தான காலையே கிடையாது. காலனை எப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும். அப்பதான் வந்து அப்படி பிடிச்சி அப்படி அடக்க முடியும். புல்லுக்கட்டே தூக்க முடியாத ஆளுக்கு புல்லட் எதுக்கு அடக்கணும் அப்படிதான் சொல்லிட்டு போவோம். 2 குத்து வாங்கினதுக்கு அப்புறம் தான் சுத்தலாம் காத்திட்டு இருப்போம். நம்ம ஊருக்காரங்க எவ்வளவு வந்திருக்காங்களா? குத்துவ தரத்துல உருவாயே கிடையாது மாஸ்டர். அப்ப நமக்குள்ள இருக்கட்டும். அப்படியே போட்டு நமக்கு வெற்றி 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 நாங்க ஜெயிச்சிட்டோம். என்னன்னா அந்த சேனல் ஆரம்பிச்சு ஒரு 4 வருஷம் இருக்குல்ல. 4 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. 4 வருஷமா நானும் வீடியோ போடுறேன். நான் சாகரத்துக்குள்ள ஒரு தடவையாவது நீ ஜெயிக்கிறத நான் பார்க்கணும், அவ்வளவுதான். அது இந்த ஜென்மத்திலேயே நடக்காது. நான் இருக்கும்போது கேமரா இருக்காது. கேமராவும் நானும் இருந்தேன்னா இவங்க ஃப்ரீயா இருக்க மாட்டாங்க. அதாவது 3 வேளையும் சாப்பிட்டுட்டு சும்மா தான் இருப்பாங்க. வாங்கடா விளாக் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டால் எங்களுக்கு அன்னைக்கு இதுன்னு பார்த்து கறி இருந்துப்பாங்க. அக்கா பொண்ணு ஊர்லேருந்து வந்துருக்கும்பாங்க. மாமா பொண்ணை பிக்கப் பண்ணும்பாங்க. முறை பொண்ணை பார்க்கணும் அப்படிம்பாங்க. இந்த மாதிரி நிறைய வேலைகள் சிரிக்கிறான் பாரு பின்னாடி முறை பொண்ணுன்னு. இந்த மாதிரி நிறைய வேலைகளை வைப்பாங்க. அப்போ தான் மண்டைக்கு ஏறும். 4 வருஷமாகவும் இதே போராட்டமாக இருந்துச்சு. அதனால் நம்ம பாய்ஸ் உற்சாகப்படுறது விதமா ஒரு சர்ப்ரைஸ் வாங்கி வச்சுருக்கேன். நான் மாதிரி சர்ப்ரைஸ் கண்டுபிடி. ஒரு நிமிஷம்
ஜல்லிக்கட்டுக்கு போயிட்டு வந்ததுல கொஞ்சம் இழப்பு. ஜல்லிக்கட்டா ஏன்னா கண்ணுக்குட்டி என்னடா இருக்க போனேன். நீங்க என்ன மாட்டை விரட்டினீங்க? அது வந்து இங்கே பக்கத்தில் வந்ததுக்கப்புறம் தான் அது கண்ணுக்குட்டி விட்டுட்டேன் நான். அதுக்காக இல்லை நம்ம ஸ்டேட்டஸ்லாம் வந்து காளை மாடு அடிக்க தான் பழகும். அது பாவம் கண்ணுக்குட்டி அதை போய் அது அடிக்க கண்ணுக்குட்டி இல்லைண்ணே, அது பால் மாடுனேன். பசு மாடுனே அது. இந்த மாதிரி இருந்தா அப்புறம் எப்படி சேனல்ல நாங்க எப்படிங்க இது ஆகுறது, ஃபேமஸ் ஆகுறது? பக்கத்தில் இருந்தா அது காளை மாடுன்னு தெரியும். ரொம்ப தூரத்துல இருந்ததா பசு மாடுன்னு தெரியலடா. அதான் அடக்க போயிட்டேன் ஒரு ஆர்வத்தில். சரி சொல்லு. ஆனா உள்ள ஏதோ பாக்ஸ் இருக்குன்னு தெரியுதுண்ணே. பாக்ஸ் இருக்கா? பாக்ஸ் இருக்கு. அதான் பாக்ஸுக்குள்ள என்ன இருக்கும்? பாக்ஸுக்குள்ள என்னென்ன எல்லாமே பாக்ஸுக்குள்ளே வச்சு கொடுக்குறாங்க. யூஸ் பண்றது எல்லாமே பாக்ஸில் தான் வருது. 3 வந்தாலும் பாக்ஸில் தான் வருது, 1 வந்தாலும் பாக்ஸில் தான் வருது. என்ன சொல்ற? இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு கேட்டா நீ அந்த பாக்ஸை பத்தி ஸ்கோர் பாக்ஸை பத்தி பேசுறாங்க. காஜி பிடிச்சவங்க எப்ப பார்த்தாலும் வாயில வருது பொம்பளை சோக்கு. அவன் நல்லா இருக்கா, இவன் நல்லா இருக்கா. ஒண்ணு கூட மறக்கல. காலகாலத்துல கல்யாணம் பண்ணுனா கேக்குறியா? சரி கண்ண மூடு. திரும்ப அந்த பக்கம் திரும்ப. இதுக்கு பேர் நான் கண்ணு மூடுறதாடா. குத்துறவாடா குத்துறவா இந்தாடா. என்னண்ணா வெறுடம்? என்னண்ணா உண்மையில வேணா உண்மையா தாண்டா உனக்கு கொடுப்பாங்க. பின்னால பொய்யாட இல்லைண்ணா, நீ லேபிள் பண்ணிட்டு வந்துருக்கேன்னு நினைக்கிறேன் மேல. எப்படா அது அவங்க கொடுத்ததே அப்படி தானே கொடுத்தாங்க எனக்கு. சத்தியமா தான் நம்ப முடியாது. வேணா நீ வச்சுக்கடா. சரா உனக்கு கடையாடா, கிஃப்ட் கடையாடா. போடா போடா. அது லேபிள் தானே. உள்ள போன் இருக்கா இல்லையா? ஆடுதா இல்லையா? அது உள்ளார எல்லாமே ஆடுந்தாண்டா. ஆடாத பொருள் என்னடா இருக்கு? ரைட்டுப்பா, நீ வச்சுக்கடா. உனக்கு வேணான்ட்டு இல்லை, அவன்கிட்ட ஃபோன் இல்லைன்னா அவன்கிட்ட கொடுத்துட்டு நீ வச்சுக்கோ. வச்சுக்கோ, நல்லா இருக்கா. போட. சரி, என்னடா நான் யூஸ் பண்ண தம்பி யூஸ் பண்ண. ஓ, அப்போ உனக்கு தம்பி தானே. உனக்கு அது வேண்டாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸா இருக்குன்னு பார்த்தேன். சரி, இந்த உன்னை சந்தோஷப்படுத்தி உனக்கு ஃபோன் இல்லையே. பண்ணி நினைக்காத நவரு. இந்த ஃபீலிங்ஸாக நம்மகிட்ட ஆகாது. சரி ஃபோன் இல்லை, சரி ரொம்ப கஷ்டப்படுறானே, சரி அவனுக்கு ஒரு ஃபோனை வாங்கி கொடுப்போமேன்னு சொல்லி கொடுத்தா இது நானாக பேக் பண்ணதுன்ற. ஃபோன் இப்படி தானே இருக்கும், கவர்லாம் போட்டு. கவர் எப்படி இந்த கவர் எப்படி நான் பேக் பண்ண முடியும்? சத்தியமான கிழிச்சு பாருல. கிழிக்க முடியுதா? கிழிக்க முடியுது. இதை எப்படா நான் பார்க்க எப்படா நான் இருந்தேன் வந்துச்சா? கமான், கம் க்ளோஸ். ஃபார்வர்ட் பேக்கா? ஃபார்வர்ட்னா பின்னாடி முன்னாடி போகிறான். ஃபார்வர்டுனா அது எனக்கு எவ்வளோ டைட்டாக இருக்குது. அவங்க பேக்கிங் எப்படி பண்ணியிருக்காங்கடா? இந்த கவர் நான் எப்படா போட்டு பேக் பண்ண முடியும்? சீல்டு கவர். என்னலானே இது சீல்டு கவர்ரா. இது எப்படா நான் பேக் பண்ண முடியும்? எப்படி? அதான் அண்ணன் கிஃப்ட். உள்ள இருக்குது பழைய சாம்சங் பழசு ஓல்டு மாடல். இதெல்லாம் யாரும் யூஸ் பண்றாங்கன்னு கூட தெரியல. என்ன அப்படி சொல்லிட்டா? காலேஜ் படிக்கும் போது நான் வச்சிருந்த போன் அது. ஓ, அது இப்போ இருக்கு. ஆமா, பின்னு மட்டும் தான் புதுசா இருக்கு. ஆனா இது உங்களுக்கு தேவைப்படும்ல? ஆமா, இதில் வச்சுக்க. அதை வச்சுக்க, பின் வச்சுக்கோ. அதாவது என்கிட்ட இருக்க காசுக்கு எனக்கு மட்டும் தான் புது ஃபோன் வாங்க முடிஞ்சுது. உங்களுக்குலாம் வாங்க முடியல. சரினாலும் வருத்தப்படக்கூடாதுல்ல. அதனால என்ன பண்ணுன்னா அந்த பாக்ஸை கொண்டு வந்து கொடுத்தேன். ஆனாலும் ஆகாது. அது ஆகாதா? எதுக்குதான் இது? ஆகாது. ஆனா நான் அப்பயே நினைச்சேன் பேக்கிங் புதுசுன்னு. ஃபர்ஸ்டா நீங்க போட்டிருக்க மாதிரி தெரிஞ்சிச்சு. நம்ப மாட்டேன்டா. போட்டதே ரெட்டி வீடியோக்கு எவ்வளவு வியூஸ் வரும்? மாண்டேஜ் ஆகி டாலர் கூட வரல. நான் அங்கே நான் இந்த கவர் பிரிஞ்சிச்சு. அப்பயே அதை வச்சு அதுதானே பார்த்து நான் சொன்னேன். ஓ, கவர் பிரிஞ்சிச்சு. இந்த ஸ்டிக்கர்ஸ் லேபிள் கிழிச்சிருக்கீங்க. அதை வச்சு நான் சொன்னேன். அடுத்த வாட்டி ஓட்டிட்டு வந்துடுறேன். நான் உண்மையில சந்தோஷமா இருந்தேன். ஒரு ஃபோன் வந்துச்சு, என் பழைய ஃபோனை தூக்கி போட்டலாம். எப்படி பழசை வந்து பழைய பொருள் நமக்கு என்னைக்கு தேவை, சரி இதை வீட்டில் வச்சுக்கலாம், அதை பத்திரமா வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புது ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு மன ஆறுதலாக ஒரு சந்தோஷமா இருந்தேன். பட் ஆனால் அந்த ஃபோனுக்கு என் ஃபோனும் எவ்வளோ பெட்டருங்கிறது இப்போதான் தெரிஞ்சுக்கிட்டேன்.
ரைட்டு. ஃபீலிங்காக தான் இருக்கு. இந்த ஃபீலிங்காகவே நான் என்ன நினைக்கிறேன், இந்த கை தவுத்தலான் இருக்கேன். எங்க அம்மா குடிக்க கூடாதுன்னு சொல்லி கயிறு போட்டு விட்டாங்க. அவன் ஆர்வம் வாங்கியோ அண்ணன் புது போன் வாங்கிடுச்சு போல இருக்கு. கயிறு போட்டு அவன் விட்டுருவாங்க. ஆர்வம் வாங்கிட்டா, நீ வேணாம்னு சொன்னா அவன் மூஞ்சில சந்தோஷத்தை பார்க்கணுமே. ஓகே, இந்த போன் நமக்கு தான். உனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு தானே? அப்ப எனக்கு எப்படி இருக்க, கூட வாங்கினவனுக்கு அமுகு டுமுகள் அமால் டுமால், அமுகு டுமுகள் அமால் டுமால்.